காரை ஓட்ட சொன்னா உருட்டிட்டு வரானே இவன் பெரிய என்ன பேரு காஸ்மா. பக்கத்துல இருக்கிற பொண்ணும் பின்னாடி இருக்கிற பையனும் இரட்டையர்கள். இவ பேரு சாஷா, அவன் பேரு ரோமியோ. இவங்க 3 பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பின்னாடி உக்காந்துகிட்டு இருக்காளே அவ தான் பெரிய அக்கா. இவங்க 4 பேருமே இவங்களோட டேடியோட பிறந்த நாளை கொண்டாட அவரை பார்க்க போறாங்க. இவங்களோட டேடி ஒரு பிரபலமான டாக்டரு. என்னோட 4 பசங்களையும் இப்படி பார்ப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை பார்க்க என்னோட பொண்டாட்டி இல்லையான்னு இவரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட மம்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என் மம்மியை கொண்டதே என் டேடி தான் பெரிய பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களோட டேடி பசங்க கிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிருக்காரு. டேடி மம்மிக்கு பண்ண கொடுமையை பெரிய பையன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த உண்மையை டேடியோட வாயிலிருந்தே வர வைக்க இவன் 1989 கருக்கலைப்பு சட்டம் ஒண்ணு இருந்தது. கர்ப்பமா இருக்கிறவங்க யாருமே கருவை கலைக்க கூடாது. அதே மீறி கலைச்சா அவங்க ஜெயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு பெரிய பையன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட டேடி இந்த நேரத்துல இந்த சட்டத்தை பத்தி நீ ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே பெரிய பையனும் நீங்க மம்மிக்கு பண்ண கொடுமையை எங்க கிட்ட இருந்து நீங்க மறைச்சிருக்கீங்க. அந்த உண்மையை நீங்களே சொல்லுங்க, இல்லனா நான் சொல்லட்டுமா? அம்மா 3வது முறையா கர்ப்பமா இருக்கும்போது அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லி நீங்க அவளை கட்டாயப்படுத்திருக்கீங்க. அதையும் மீறி இந்த இரட்டையர்களை எங்களுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு டாக்டர் பாட்டோன்னு பெரிய பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே இரட்டையர்கள் டேடி நீங்களே எங்களை கொல்ல பாத்தீங்கன்னு அவங்களும் இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாஷாவும் ரோமியோவும் இவங்களோட சித்தி வீட்டுக்கு போய் டேடி மம்மிக்கு பண்ண கொடுமையை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவோட தங்கச்சி. இவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் உங்க அப்பா தான் அந்த கருவை கலைக்க சொன்னாரு. அதற்கு பயந்துகிட்டு உன் மம்மி என்கிட்ட வந்தா நான் தான் அவளை கவனிச்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரும் பிறக்கும் போது உங்க அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு அவ என்கிட்ட சொல்லிட்டா. காலங்களை ஓட ஓட உங்க அப்பாவும் உங்களை ஏத்துக்கிட்டாரு. ஆனாலும் உங்க டேடிய நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களும் குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாஷாவும் அவளோட பெட்ரூமுக்கு போய் பார்த்தா பெரிய அக்கா காரி இருக்கா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இவ இருந்தா. அவனை விட்டுட்டு இப்போ இங்க இருக்கா. இவளுக்கு உடம்பு சரியில்லை. இவளுக்கு தேவையான மெடிசனை சாஷா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ என் பெட்ரூம்லயே தூங்கு, நான் ரோமியோட பெட்ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. ரோமியோ எப்ப பார்த்தாலும் போன்லயே விளையாடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஒரு கேம் பைத்தியம். வீட்டுல 3 பெட்ரூம் தான் இருக்கு. அதனால ரோமியோவும் சாஷாவும் ஷேர் பண்ணி படுத்துக்கிறாங்க. இவங்களோட அண்ணியும் உங்க 2 பேரையும் உங்க அண்ணன் சாப்பிட கூப்பிடுறான்னு கூப்பிடுறான். ஆனா இவங்க வேண்டான்னு அடம் முடிக்கிறாங்க. நீங்க இப்ப வரலன்னா அண்ணன் மேல வந்துருவாரு அப்படின்னு அன்னிக்காரியும் இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறான். அன்னைக்கு நைட்டு ரோமியோ தூங்காம தூங்கிட்டு இருக்கிற சாஷா கூட ரோமியோ வேலையா பண்ணிட்டான். இப்படி பண்ணாதுன்னு இவ சொல்லியும் அவன் கேட்கல. சாஷாவாலையும் தடுக்க முடியல, எதிர்த்து போராடவும் முடியல. நடக்க கூடாதது நடந்து போச்சு. மறுநாள் சாஷா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தானே நாம 2 பேரும் முடிவெடுத்தோம். அப்புறம் ஏன்டா அப்படி பண்ணனு இவனை திட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பல மாதங்களாக இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுமோ இவங்க பயந்து போய் இனிமே இது பண்ணக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா ரோமியோ விளையாடிட்டான். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். நான் அவனையும் லவ் பண்ணி கூடிய சீக்கிரமே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே நமக்குள்ள இந்த உறவு வேண்டாம். நீயும் உனக்கான பொண்ணை தேடி கண்டுபிடி, அவளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கும். அதுதான் நம்ம 2 பேருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுன்னு இவ சொல்லியும் இவன் கேட்கற மாதிரியே இல்ல. நீ இங்கிருந்து கிளம்புன்னு இவனை அடிச்சு துரத்துற. ஆனா அவன் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். இவனும் என்னால உன்னை மறக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்சது தப்பு தான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கிறான். சாஷாவும் இவனை அடிக்கிற. மறுபடியும் இவங்க ரோமியோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பெரிய அண்ணன் உள்ள வந்துட்டான். பெரிய அண்ணனும் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உடனே காலேஜுக்கு கிளம்புங்கன்னு இவங்க 2 பேரையும் துரத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சாஷா காலேஜை விட்டு நின்னது அண்ணனுக்கு தெரியாது. வெளிப்பக்கம் டோரை யார் லாக் பண்ணதுன்னு பெரிய அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேருமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டோரை லாக் பண்ணதே ரோமியோ தான். இந்த ரூமுக்கு 2 கதவு இருக்கு. ஒரு கதவை வெளிப்பக்கம் லாக் பண்ண முடியும், இன்னொரு கதவை உள் பக்கம் லாக் பண்ண முடியும். இந்த ரூம்ல பண்றது வெளியே தெரியாம இருக்க ரோமியோ தான் அந்த டோரை லாக் பண்ணிருக்கான். ஆனா அண்ணன் கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறான். நாட்கள் ஓட ஓட சாஷா அவளுக்கே தெரியாம கர்ப்பமா ஆயிட்டா. உடனே சித்தி வீட்டுக்கு வந்து கர்ப்பமா இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறா. நான் 1 மாசமா கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே சித்தியும் பயந்துட்டாங்க. உன் கர்ப்பத்துக்கு யாரு காரணம் கேக்குறாங்க. இவளும் என் பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா இல்ல விட்டுட்டு ஓடிடுவானான்னு கேக்குறாங்க. அவன் என்ன விட்டுட்டு போக மாட்டான். ஆனா அவன் குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவன் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். உடனே சித்தியும் இந்த கருவை நீ கலைச்சிடுன்னு அட்வைஸ் பண்றாங்க. பெரிய அக்காவுக்கு பிறந்த நாள். அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இவங்களை கூப்பிட்டு வச்சு பாத்தி வைக்கிறாங்க. தங்கச்சிக்காரியும் அக்காக்காரிய ஓரமா ஓடிக்கிட்டு போய் நான் கர்ப்பமா இருக்கேன், டேடியால தான் இந்த கருவை கலக்க முடியும். ஆனா அவரு என்கிட்ட பேச மாட்டாரு. நீ தான் அவர்கிட்ட பேசி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறா. அது வரைக்கும் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறா. பர்த்டே பார்ட்டிக்கு டேடியை இன்வைட் பண்ணலாமான்னு சாஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அண்ணங்காரனும் அவர் வந்தாலே இங்க பிரச்சனை தான் நடக்கும், அதனால வேண்டாம். டேடி இப்போ எங்க தான் இருக்காருன்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அண்ணங்காரனும் டேடி கூட வேலை செய்யற பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவளுக்கும் ஹஸ்பண்ட் கிடையாது. அவளோட வீட்டுல தான் டேடி இருக்காருன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையே நீ முன்னாடியே சொல்லலன்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. இதனாலேயே இவங்க டேடியை இன்னும் வெறுக்கிறாங்க. பெரிய அக்காவும் அவளோட
அவளோட பாய் ஃப்ரெண்டும் டேடியோட வீட்டுக்கு போறாங்க. டேடியும் இவங்கள இன்வைட் பண்றாரு. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் இனிமே அவளை பாத்துக்கணும்னு டேடியும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அக்காக்காரியும் என் டேடி கிட்ட நான் தனியா பேசணும், அதனால நீ கொஞ்ச நேரம் வெளியேறுன்னு பாய் ஃப்ரெண்ட அடிச்சு துரத்திட்டு நீங்க ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தம்பிக்காரன் சொன்னான். அது உண்மையா இல்லையான்னு இவ கேக்குறா. டேடியும் நான் அவளுக்காக தான் இந்த வீட்டையே வாங்கியிருக்கேன், கூடிய சீக்கிரமே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளும் நீங்க அம்மாவுக்கு பண்ண துரோகம் உண்மையா இல்லையான்னு கேக்குறா. அவரும் ஆமான்னு சொன்ன உடனே இவளால டேடிய வெறுக்க முடியல. நானும் என் பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு டேடி கிட்ட கேக்குறா. அவரும் பொண்ணுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஆனா தங்கச்சிக்காரி கர்ப்பமா இருப்பத இவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா இவளுக்கு ஞாபகம் மருதி, அதனால மறந்துட்டா. அக்காக்காரி டேடி கிட்ட சொல்லிருப்பான்னு இவ நினைச்சுக்கிட்டே இருக்கா. மறுநாள் இவளோட பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணி நான் கர்ப்பமா இருக்குன்னு சொன்ன உடனே அவன் மிரண்டு போயிட்டான். இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம், நானா இல்ல வேற யாராவதா? கண்டிப்பா நீ கிடையாதுன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த தம்பிக்காரங்கிட்ட உன் அக்கா கர்ப்பமா இருக்கான்னு சொன்ன உடனே இவனும் மிரண்டு போயிட்டான். இந்த கர்ப்பத்துக்கு அவன் தான் காரணம்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நாட்கள் ஓட ஓட இந்த கர்ப்பத்தை கலைக்கலாமா வேண்டாமான்னு இவ அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த ரோமியோ இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேக்குறான். நீதான்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னால தானே இப்படி நடந்ததுன்னு இவனும் இவகிட்ட மன்னிப்பு கேக்குறான். திடீர்னு அக்காக்காரி உள்ள வந்துட்டா. ரோமியோவும் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அக்காக்காரியும் நானும் என் பாய் ஃப்ரெண்டும் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போறோம், நீயும் வாயேன்னு கூப்பிடுறா. அப்போதான் சாஷாவுக்கே தெரியுது நான் கர்ப்பமா இருப்பதையே இவ மறந்துட்டான். சாஷாவும் சித்தியோட பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் கர்ப்பமா இருக்கேன், இந்த கருவை கலைக்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், இத யாருக்கிட்டையும் சொல்லாத, முக்கியமா பெரிய அண்ணனுக்கு இது தெரியவே கூடாது, அவருக்கு தெரியாம தான் இதை நம்ம பண்ணியே ஆகணும்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து ரோமியோவும் இவங்க பேசுறத கேட்டுட்டான். அவ போன பிறகு நீ கர்ப்பமா இருப்பதை ஏன் அவகிட்ட சொன்ன, அவ அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு இவன் வார்னிங் கொடுக்கறான். அன்னைக்கு நைட்டு கருவை கலைக்க ஏற்பாடு பண்ணிட்டு சாய்ஷா வீட்டுக்கு வர. ரோமியோ அவகிட்ட இந்த கருவை நீ கலைக்க வேண்டான்னு அடம் பிடிக்கிறான். எனக்கு இந்த குழந்தை வேணும், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய வளர்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. இவளும் இந்த கர்ப்பத்துக்கு நீ தான் காரணம்னு நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பமானமே போயிடும், சமுதாயமும் நம்மள காரி துப்பும், இது சட்டவிரோதமானது, இது என்னால செய்யவே முடியாதுன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இவன் கேக்குற மாதிரியே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு போய் வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய வளர்ப்போன்னு சொல்லியும் இவளும் கேட்கல. இந்த கருவை நான் கலைச்சியே ஆகணும், இல்லனா என் மானமே போயிடுன்னு இவன் கிட்ட கெஞ்சிரா. இவனும் வேற வழி இல்லாம ஓகே சொல்றான். குற்ற உணர்ச்சியில இருக்கிற சாஷா குடிச்சிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்கா. ரோமியோவும் அவளோட சித்தி பொண்ணும் இவளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க, ஆனா முடியல. உடனே ரோமியோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே அவளுக்கு உமா கொடுக்குறான். அவளும் அமைதியாயிட்டா. ஆனா இதை பார்த்த சித்தி பொண்ணு மிரண்டு போயிட்டா. போதையில இருக்கிற அவளை தெளிய வைக்கதான் நான் அப்படி பண்ணேன்னு இவன் சித்தி பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ரோமியோ சாஷாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும். அவ கர்வமா இருக்கும்போது சரக்கு அடிச்சதுனால அவளுக்கு உடம்பு முடியல. அவ என்ன சரக்கு அடிச்சானே தெரியல. உடனே அண்ணங்காரன் ஓடி வந்து இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா அவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. மயக்க மருந்த கொண்டு வான்னு சொன்ன உடனே இவ கர்வமா இருக்கான்னு ரோமியோ ஒளறிட்டான். உடனே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோன்னு அண்ணங்காரன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ போதையில இருக்கிற சாஷா ரோமியோ தான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு இவ போதையில ஒளறிட்டா. இதை கேட்டு அண்ணன் பதறிட்டான். உடனே அண்ணங்காரனும் தம்பிக்காரனை போட்டு அடிக்கிறான். ஏன்டா அப்படி பண்ண, உனக்கு வெக்கமா இல்லையான்னு, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு இவனை அடிச்சு துரத்துறான். உடனே அண்ணங்காரனும் இந்த மாதிரி ஒரு அருவருப்பான செயலை ஏன் செஞ்சேன்னு கேக்குறான். அவளும் அண்ணன் கிட்ட தெரியாம நடக்க கூடாது, நடந்து போச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா. அண்ணங்காரனும் இந்த கரு உனக்கு வேண்டாம், இத உடனே கலைச்சியே ஆகணும்னு வேற வழி இல்லாம டேடி கிட்ட இவங்க போறாங்க. டேடியும் வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம ஏன்டா வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உங்களை பார்க்க வரல, இவ கர்வமா இருக்கா, இந்த கருவை கலைக்க தான் வந்தோன்னு சொன்ன உடனே டேடியும் மிரண்டு போயிட்டாரு. இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேக்குறாரு. இவளும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா டேடி இந்த கருவை கலைக்க முடியாதுன்னு அடமுடிக்கிறாரு. ஏன்னா நாட்கள் ஓடி விட்டது, இப்போ இந்த கருவை கலைச்சா இவ உயிருக்கே ஆபத்தாயிடும். ஆனா அண்ணங்காரன் கேக்குற மாதிரியே இல்ல, அம்மாவோட கருவை நீங்க எப்படி கலைக்க பாத்தீங்களோ அதே மாதிரி கலைச்சி விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கோபமான டேடி மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. இவளும் இவங்க சண்டையை நிறுத்த பாக்குற, ஆனா முடியல. மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு டேடி கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அண்ணனும் வேற வழி இல்லாம இந்த கர்ப்பத்துக்கு காரணம் உங்க பையன்தான்னு சொன்ன உடனே டேடியும் மிரண்டு போயிட்டாரு. இந்த உண்மை வெளியே தெரிஞ்ச நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும், அதனால இந்த கருவை கலைங்க. கடுப்பான டேடியும் பொண்ணுகிட்ட இத பண்ணாதான் உங்களை நான் படிக்க வச்சேனா, உங்களுக்கு மூலியே இல்லையான்னு, இனிமே நீங்க என் பசங்களே கிடையாதுன்னு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாரு. அண்ணங்காரனும் அவனுக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போய் கருவை கலைக்க பாக்குறான். அப்போ பெரிய அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை. இவனும் வேற வழி இல்லாம தங்கச்சி எங்கேயே விட்டுட்டு இவன் கிளம்பி போயிட்டான். சாய்ஷாவும் அங்க இருக்கிற குழந்தைகளை பார்த்த உடனே இவளால கருவை கலைக்க முடியல. இப்போ சில நாட்கள் ஓடுன்னு ஓடுது. சாஷா கர்ப்பமா இருக்கு, அவ கருவை கலைக்கல. இவங்க ஃபேமிலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியும் இவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இவங்கள ஏத்துக்கிட்டாங்க. இவங்க குழந்தைய வளர்க்க பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. உங்க அம்மாவுக்கு செய்த துரோகத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க,
பண்ணிட்டாங்கன்னு பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்களும் இவரை ஏத்துக்கிட்டாங்க, இவரும் பசங்களை ஏத்துக்கிட்டாரு. ஆனா பெரிய அக்கா இவளுக்கும் இவ குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க, அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.